ஹே காய்ஸ், நாங்கள் இப்போ வெளியில் சாப்பிட கிளம்பிட்டோம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் பிரகன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு தான் நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். உள்ளே போனோன்னே வெஜிடபிள்ஸ் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அப்புறம் கொத்து பரோட்டா, சிக்கன் சட்டி கறி, பால் பரோட்டா இங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்காலும் ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சூடாக பால் பரோட்டாவும் வந்துருச்சு. அது நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டலுக்கு ஆல்ரெடி நாங்கள் 2-3 தடவை போயிருக்கோம். அது மட்டும் நாங்கள் டேஸ்ட்டு பார்த்ததில்ல. சரி ஓகேன்னு இன்றைக்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தோம். ரொம்பவே ஸ்பைஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பால் பரோட்டா, சிக்கன் சட்டி கறி, கொத்து பரோட்டா எல்லாம். அப்புறம் எங்கள் ஆளுக்கு ஒரு பரோட்டா, ப்ளைன் பரோட்டா ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட சொல்லிகிட்டு இருந்தோம். அவனும் சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பால் பரோட்டா டேஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கவும் நான் சாப்பிடல, வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சர்பத்தை ஒன்று போட்டுட்டு அதுக்கு இடையில என் பையன் டேபிளுக்கு உள்ளே புகுந்து விளாட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட வாடான்னா விளாண்டுக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிறேங்க. ஃபைனலாக ஒரு குல்பியை ஒன்று எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே நாங்கள் நெஸ்டோவுக்கு போயிட்டு இல்லாத திங்ஸ்லாம் பார்த்து வாங்கினோம். நம்ம ஊராவது தேவலைங்க, எல்லாம் காஞ்சி போய் கிடந்துச்சு, பார்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் சரின்னு பார்த்துட்டு 1-2 திங்ஸ் மட்டும் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு இடையில என் பையன் அங்கே இருந்த ஏனியில் விளாண்டு ஏறி ஜெய்ஹிந்துன்னு சல்யூட் போட ஆரம்பிச்சிட்டான். அதோட சரின்னு சொல்லிட்டு அவனையும் பிடிச்சி இழுத்துட்டு வாடா போகணும் அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு வாங்க போகலான்னு பார்த்தா எல்லாமே ஐஸில் தான். ஒவ்வொன்றுக்கும் அமௌண்ட்டு ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி தான் இருக்கும். வேணுங்கிறத அவங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணி தருவாங்க. பார்த்தோம், ஒன்றும் பெருசாக நல்லா தெரியல. அதனால் சரி சொல்லிட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு அப்படியே வந்துட்டோம். அப்புறம் ஒன்று பயிரெலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வர்ற வழியில் என் பையன் ஒரே ஆட்டம், ஜாலியாக வந்துக்கிட்டு இருந்தான். அங்கிட்டும் நடந்துட்டு அவன் பாட்டில். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக வந்த உடனே அவன் ஃபஸ்ட்டு எடுத்தது அவனோட சாக்லேட் ஜூஸ் தான். எடுத்துகிட்டு நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். டே குர்ரா எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போகிறான்னா தரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் மூஞ்சி அப்படியே சோகமாக வச்சுட்டு இருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தா கொஞ்சோண்டு குடிஞ்சேன்னா. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக நானும் கொஞ்சம் தாங்கி குடிச்சிட்டு இன்றைக்கி நாளை சிறப்பாக முடிச்சு விட்டாச்சு. Bye guys.